72 பேருக்கு புதிய குடும்ப உறுப்பினர் அட்டை ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருக்கோம். 2000க்கு மேலே நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு முதல் கட்டமாக வந்து ஒரு 458 பேருக்கு நம்ம கார்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்களுக்கு அது தொடர்ந்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 241 பேருக்கு இப்போ தான் இந்த ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் வச்சுட்டு உடனடியாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 75 பயனாளிகளை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ டோட்டலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 241 பேருக்கு ரிலீஸ் பண்ணி இந்த ஃப்ரைடே தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 84 பேருக்கு வந்து ஆதி திராவிடர் நல்ல மக்களுக்கு வந்து வீடு கட்டிட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பட்டா கிடைக்காம இருக்கிறது. ஸோ அதை வந்து பட்டாவாக மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் 200 பேருக்கு மேலே நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம். 2 பேருக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொது நிவாரண நிதியிலிருந்து வந்து ஒருத்தங்க இறந்துருக்காங்க, இன்னொருத்தங்க வந்துட்டு இறுதி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு அவங்க குடும்பத்துடைய வாரிசுக்கு இன்னொருத்தர் அவங்களுடைய பெனிஃபிஷியரிஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 617 பயனாளிகள் வந்து நமதுடைய மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நீங்கள்லாம் பயனாளிகளாக பெண்களை பெற இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறோம். நாங்கள் பல்வேறு பணிகளை ஆரம்பித்து நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதலில், அவருடைய ஒத்துழைப்பில், வருவாய்த்துறையினுடைய ஒத்துழைப்பில், ஆதி திராவிடர் நலத்துறையின் ஒத்துழைப்பில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைப்பட கொடுத்திருக்கக்கூடிய பட்டா மட்டும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 9687 பட்டாக்களும், மலைவாழ் மக்களுக்கு 507 பட்டாக்களும் ஆக 10,200க்கு மேல் பட்டா நம்முடைய கைப்பட கொடுத்துருக்கு. என்ற இதெல்லாம் மக்கள் கூட எங்கள்கிட்ட வந்து கேட்கல, நாங்களே தேடி பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து ஊராக பார்த்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். 27,33,485 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வருவாய்த்துறையின் கீழ் பட்டா பெறும் பயனாளிகள் முத்தலங்குறிச்சி திருமதி மல்லிகா,